எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில் 21வது ஸ்லோகம். இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம் பட்டேத்திய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகாநிச்சக. இதான் ஸ்லோகம். இதுதான் இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம். வியாசேன கீர்த்திதம். வியாசே என்னன்னா வியாசர் என்னன்றது இந்த இடத்துல சொன்ன வியாசர் சொன்ன அது வியாசர் சொன்ன அப்படின்னு அர்த்தம். வியாசர் வந்து பீஷ்மருக்கு வந்து பீஷ்மர் சொல்ற வியாசர் சொன்னதான் இதை சொல்ற ஆரம்பத்தில் நம்ம படிச்சோம் இல்லையா? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே நமோ வை பிரம்மன் இதையே வாசிஷ்டாய நமோ நமகா. அதான் வியாசர் வந்து வியாசர் தான் விஷ்ணுவோட அவதாரம். விஷ்ணு தான் வியாசரோட அவதாரம். அங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அந்த வியாசர் எனக்கு சொன்னதுன்றத சொல்றாரு இல்லையா? அதை தான் இங்க சொல்றாரு. வியாசேன கீர்த்தினா வியாசர் எனக்கு சொன்னது அப்படின்ற பட்டேத்திய இச்சே புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகாநிச்சக. இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம் பட்டேத்திய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகாநிச்சக. எப்படி சொல்லணும்னா, இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணோர் வியாசேன கீர்த்திதம் பட்டேத்திய இச்சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகாநிச்சக. பட்டேத்தியன்னா தினம் படிக்கிறவன் சொல்றவன் எல்லாம் ஒண்ணு. இமம் ஸ்தவம் பகவதோ விஷ்ணு வியாசேன கீர்த்திதம் பட்டேத்தியை சேத் புருஷ ஸ்ரேய பிராப்தும் சுகாநிச்சக அப்படி சொல்லணும். இதை சொல்லும் போது அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இப்ப இதனோட அர்த்தத்தை பார்ப்போம். இமம் இமம்ன்றது வந்து எந்த ஒரு மனிதன். இமம்ன்றது ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு மனிதன் எவன் இதை செய்கிறானோ எவன் அதை பார்க்கிறானோ சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இமம்ன்றது எந்த ஒரு மனிதன். ஸ்தவம்ன்றது ஆனந்தம். சவம்ன்றது வந்து உயிரற்றது. ஸ்தவம்ன்றது வந்து மனசுக்குள்ள வந்து ஆனந்தத்தை ஊட்டக்கூடியது. சவம்ன்றது மனசுக்குள்ள எந்த உணர்ச்சியையும் காட்டாது. அதனோட ஆப்போசிட் தான் ஸ்தவம். சவமோட ஆப்போசிட் தான் ஸ்தவம். சவம்ன்றதும் வந்து இந்த தமிழ் வார்த்தை கிடையாது. சமம் போறதுன்றாங்களே, செத்து கொடுக்குற பணத்தை வந்து சமம்ன்றாங்களே, பிணம்ன்றதுதான் தமிழ் வார்த்தை. சவம்ன்றது பணத்தை கிடையாது. சவம்ன்றது சான்ஸ்கிரிட், பியூர் சான்ஸ்கிரிட் தமிழ். சவம்னா ஜீவன் போன ஆத்மா, ஜீவன் போன ஆத்மா. ஸ்தவம்னா ஜீவன் இருக்கிற ஆத்மா, ஜீவன் உள்ள இருந்து ஆனந்தத்தை கொடுக்குற ஆத்மா. அதான் எந்த ஒரு மனிதன் ஜீவன் உள்ளே இருக்கிற எந்த ஒரு ஆத்மாவோ அப்படி சொல்றது. ஸ்தவம்ன்றது ஜீவன் உள்ளே இருக்கிற உயிருள்ள எந்த ஒரு ஆத்மா. சவம்னா உயிரற்ற உடல். சவம்னா உயிரற்ற உடல். ஸ்தவம்னா உயிருள்ள ஜீவன் உள்ள ஆத்மா. அதுதான் இமம் ஸ்தவம். அந்த ஸ்தவம்ன்றதுல என்னன்னா உங்களுக்கு அதுவும் இன்பத்தோடு இருக்கிற ஆத்மா அப்படி சொல்றாரு. இல்லை பகவதோன்னா இறைவனுடைய சிந்தனை, பகவானுடைய ஸ்ரீமான் மகாவிஷ்ணுவோட சிந்தனையோட இருக்கும். விஷ்ணுவர் பகவான் விஷ்ணு, பகவதோ விஷ்ணுனா மகாவிஷ்ணு மேல சிந்தனையோட இருக்கிறவங்க. வியாசேன சொன்னாங்க. வியாசர் போற்றி சொன்னேன். வியாசேனா வியாசர் போற்றி சொன்னேன். இது யார் சொல்றது? இந்த ஸ்லோகத்தை சொல்றது வந்து பீஷ்மர். சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க. சுத்தி யார் யார் இருக்காங்கன்னு பின்னாடி வரும். எல்லாரும் வந்துட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டாங்க. பிரம்மா வந்துட்டார், சிவன் வந்துட்டார். இன்னும் துரியோதனாதிகள் எல்லாரும், கௌரவர்கள் 100 பேர் வந்துட்டார். யார் யார் அங்க முக்கியமான அந்த போர்ல சம்பந்தப்பட்ட உயிரோடு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இருக்காங்க. கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க. பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க. திரௌபதி இருக்கா. இன்னும் பிரம்மா வந்துட்டார். மகாவிஷ்ணு தான் கண்ணன் எதிரியா இருக்காரு. சிவன் வந்துட்டாரு. பார்வதி வந்துட்டாங்க. அதெல்லாம் பின்னாடி வரும். அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு பின்னாடி வரும். இனிமே அது வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வரும். அந்த அர்ஜுனன் சொல்றது வரும். வியாசர் வந்துட்டார். வியாசர் அங்கதான் நிற்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற யாரு, எல்லாரும் அவர் உயிர் போற இடத்துல அந்த இடத்துல பக்கத்துல நிக்கிறாங்க. ஈஸ்வரன் நிற்கிறார், பார்வதி இருக்கிறார்,
எல்லாருமே இருக்காங்க அங்க 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 சுத்தி எல்லாரும் இவருக்கு உயிர் போற நேரத்துல வந்துட்டாங்க. பிரம்மா வந்துட்டார், சஞ்சயன் வந்துட்டான். சஞ்சயன்றது வந்து யார் தெரியுங்களா? சஞ்சயன்றது வந்து திருதராஷ்டனுடைய கண் அவன் தான். சஞ்சயனுக்கு வந்து ஞானக்கண்ணில் போர்ல நடக்கிறதை எல்லாம் தெரிய வச்சு கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறாரு. திருதராஷ்டன் கேட்கிறாரு, கிருஷ்ணா இந்த போரை நான் பார்க்க முடியாது, எனக்கு கண்ணு இல்லையே அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்றாரு, சஞ்சயனுக்கு நான் கண்ணை கொடுத்துட்டேன், சஞ்சயன் ஞான திருஷ்டியில பார்த்து இங்க இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு போர்ல என்ன நடக்குதுன்றதை சொல்லுவான் அப்படின்னு சொல்றேன். சஞ்சயனுக்கு கொடுக்குற பகவான் பெருமாளே அங்க இருக்காரு எல்லாம். ஆக இத்தனை பேரும் அங்க வந்து சூத்துறாங்க. சஞ்சயனும் வந்துட்டான். சஞ்சயன் எதுக்காக வந்திருக்கான்னா ஆன்பியா திருதராஷ்டிரன். ஏன்னா பீஷ்மர் வந்து பெரியப்பா இல்லையா, தாத்தா பெரியப்பா வந்து இருக்கிற இடத்துக்கு போகணும். பெரியப்பாவுக்கு பதிலாக தன்னால அந்த போருக்கு இதுக்கு போக முடியாது, போர்க்களத்துக்கு. அதனால தன் சார்பாக சஞ்சயன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ நிறைய அந்த பாட்டில். இப்ப வந்து அந்த மாதிரி அனுப்பினது எந்த இடத்துல விட்டார்? இப்ப வியாசர் சொன்ன அந்த மந்திரத்தை கீர்த்திதம். வியாசர் எனக்கு சொன்ன மந்திரத்தை யாரு? பீஷ்மர் சொல்றார். யார்கிட்ட சொல்றார்? சுத்தி இருக்கிற துரியோதனாதிகள், பஞ்சபாண்டவர்கள், இன்னும் வந்திருக்கவங்க எல்லாருமே வியாசர் எனக்கு சொன்ன மந்திரத்தை, எனக்கு சொன்ன அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கீர்த்திதம், அந்த கீர்த்திகளை அதனுடைய மகிமைகளை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வியாசேன கீர்த்திதம், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் மகிமைகளை, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையே யார் சொல்றாங்களோ அவங்கள சொல்றாரு. எந்த ஜீவன், உயிருள்ள எந்த ஜீவன் சொல்லுதோ அப்படி சொல்றாரு. அத பட்டேத்தியா பட்டுனா படிக்கிறது, பட்னா படிக்கிறது. பாடம்ன்றது அதுல வந்ததுதான். பாடம்ன்றது தமிழ் வார்த்தை கிடையாது. பாட்னா பாடம். அது வந்து ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வேர்டு. பாட்டோ எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. ஆனா இவங்க அதை வந்து பாட்டுறது பாடம் இவங்க போட்டுதாங்க பாத்தீங்களா? அந்த பாடம்ன்ற வார்த்தை இவங்களுக்கு கிடையாது, தமிழ் வார்த்தையே கிடையாது. பாடம்ன்றது ஆக்சுவலா சான்ஸ்கிரிட் வேர்டு. அதான் பாடம்னா பாடம், பட்டுனா படிக்கிறது. இத்தியன்னா தினம், இத்தியன்னா டெய்லின்னு அர்த்தம். அதான் இத்தியன்னா டெய்லி. பட்டேத்தியன்றது பட் பிளஸ் இத்தியன்னு படுத்துக்கணும். தினமும் படிக்கிறோம், அனுதினமும் படிக்கிறோம். இச்சேத்னா இது சேதனம் சொல்லணும். இச்சுன்னா இந்த, சேத்துனா சேதனம்னா ஜீவன். இச்சேத்னா இந்த ஜீவன் அர்த்தம். இந்த ஜீவன் மகாபுருஷனாகிய மகாவிஷ்ணு. ஸ்ரேயான்னு பேர் வச்சுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரேயான்றது வந்து அழியாத செல்வம். ஸ்ரேயான்றது வந்து அழியாத செல்வம். அழியாத செல்வம்னா இந்த கையில கொட்டி கொடுத்துருக்க பணம் இல்லை. அழியாத செல்வன்றது மனுஷனுக்கு என்ன? கல்வி அறிவு, ஞானம், இறை சிந்தனை, இதெல்லாம் அழியாத அறிவு. அதுதான் சொல்ற. அழியாத அழிவுக்கு அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நம்ம செல்வம் அழியாத செல்வன்றது நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம வீட்டுல சேர்த்து வச்சிருக்கோம், மூட்டை சேர்த்து வச்சிருக்க பணத்தை தான் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல. அழியாத செல்வன்றது நிறைய இருக்கு. ஞானம், இரக்கம், இதெல்லாம் அழியாத செல்வங்கள். அந்த செல்வங்கள் அது கிடைக்குமா? அது சொல்ல ஸ்ரேயன்னா அதான் அழியாத செல்வம். அந்த செல்வம் எல்லாம் கிடைக்குமா? எது? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்ன ஸ்ரேய பிராப்தம்னா அடைய பெறுதல். அதான் பிராப்தம் இருக்காரு. நம்மளும் எனக்கு பிராப்தம் இல்லைன்னு சொல்றோமே, அதான் நமக்கு அடையறதுக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்றமே, அதான் கொடுப்பனைன்றது தான் அது கரெக்டான தமிழ் வார்த்தை. பிராப்தம் அடைய பெறுதல். சுகான்றது மோட்சமாகிய சுகம். நிச்சான்னா நிச்சயம். சுகா நிச்சகான்னா சுகம் நிச்சயம். சுகம் என்ன சுகம்? அது அழியாத செல்வமாகிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சுகம் நிச்சயம் அப்படின்ற அருமையான பாட்டு. அதை சொல்றாரு. இதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா, எந்த ஒரு மனிதன் வியாசர் சொன்ன விஷ்ணு சஹஸ்ரநாம கீர்த்தனைகளை போற்றி படிக்கிறானோ அவன் ஆனந்தத்தையும் இன்பத்தையும் அழியாத செல்வமான பகவான் அனுகிரகத்தையும் சுகமான மோட்சத்தையும் அடைகிறான் அப்படின்னு பீஷ்மர் சொல்ற. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட தன்னை சுத்தி சூழ்ந்திருக்க அந்த தன்னோட அம்பு படுக்கையில் இருக்கும்போது தன்னை சுத்தி சூழ்ந்து வந்து தன்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றாரு இவர். அங்கேயே என்ன சொன்னார்? முதலே சொன்னார் வியாசர் எனக்கு சொன்னதுன்னு சொல்லியிருக்காரு. இப்பயும் வியாசரை சொல்றாரு. வியாசர் சொன்ன கீர்த்தனைகளை சொல்லணும்னா வியாசர் இவருக்கு சொன்ன கீர்த்தனைகள்னு அர்த்தம் இல்லை. தேங்க்யூ.